கைஸ், நான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 23 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீஷஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பிஸ்னஸும் ஒரு ப்ராப்ளம்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோலோட வராங்க. என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரில் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஆட் ரன் பண்ணிட்டாலே போதும், கிளைண்ட்டுக்கு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த மைண்ட் செட்டில் நான் ரன் பண்ண கேம்பெயின் எதுவுமே ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத யோசித்தேன். அண்ட் நிறைய மிஸ்டேக்கு அப்புறம் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸில் டிராஸ்டிக் சேஞ்சஸை பார்த்தேன். அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஹை கைஸ், திஸ் இஸ் டே 29 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பிஸ்னஸுக்கும் டிஃப்ரெண்ட் கோல் இருக்குது, புது தேவைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அப்ரோச் பண்ணும்போது யூனிக்கான வேலை தான் அப்ரோச் பண்ணணும். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சலூன் பிஸ்னஸுக்கு ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நான் ட்ரை பண்ணதில் என்னோட கிளைண்ட்ஸுக்கு என்ன மாதிரி யூனிக் அப்ரோச் பண்ணுவேன்னா, எஜுகேஷனல் நீட்ஸ்னா ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியலை பேஸ் பண்ணியும் என்னோட கேம்பெயின் இருக்கும். ஃபேஷன் ரிலேட்டட் பிராண்ட்னா அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டிலையும் விஷுவலையும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ரியல் எஸ்டேட்னா ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ரீடார்கெட்டிங் அண்ட் ரியல் எஸ்டேட் அப்ரோச் ரெண்டுமே இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக ஆகணும்னா நம்ம கிளைண்டோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அவங்க பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு நீஸுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச் இருக்குது. அதை நான் ஒர்க் பண்ண பிஸ்னஸுக்கெலாம் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணேன்னு டீட்டெயிலாக இந்த எக்ஸலில் ரெடி பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் நீஷ்னு டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.